ஹே கைஸ், ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் என்னை காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட ஒரு ஹெட்ஃபோன் ஒரு ஹெட்செட் இருக்குது, அது உங்களால் ரிப்பேர் பண்ண முடியுமான்னு வந்து கேட்டிருந்தாரு. ஓகே ப்ரோ, நீங்கள் கொரியர் சென்ட் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணி தரேன்னு வந்து சொல்லிட்டேன். ஸோ அதே போல் அவங்களும் கொரியர் வந்து சென்ட் பண்ணிட்டாரு. ஸோ கொரியர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்க சொல்ல அவர் சொன்ன மாதிரியே ஒரு ஹெட்செட் அண்ட் ஒரு ஹெட்ஃபோன் வந்து இருந்துச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஹெட்செட்டை வந்து நம்மளால் ரெடி பண்ணவே முடியல. வாட்டர் டேமேஜ் ஆகி போர்டு கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ் ஆகி இருந்துச்சு. பட் இந்த ஹெட்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சார்ஜர் போட ட்ரை பண்ணியிருப்பார் போல். ஸோ அந்த பின்னையே கம்ப்ளீட்டாக வந்து போர்டுல இருந்தே பேத்து எடுத்துட்டு இருக்காரு. அண்ணே இது சார்ஜர் போறதுனே எப்படினாலும் கேப் இருந்தா போதும், அத வச்சு நம்ம ஓபன் பண்ணிடலாம். இப்ப பாரு எப்ப கொஞ்சம் எந்திரி, மூளைகளுக்கு வேலைகளை கொடுக்கணும். அப்பாடா, இத செங்குத்தா நிக்க வச்சு என்ன பண்ண போற? இருடா, ஏன்டா பதற? அவ்வளவுதான்டா, இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு. போ, நிறைய வேலை கிடைக்கு எனக்கு. உக்கால கேட்டா சொல்லு. ஸோ இதுக்கான பின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டை ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி ஸோ அந்த சிசி பின், அதாவது சார்ஜிங் பின்னை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சார்ஜர்லாம் போட்டு பார்த்தோம். ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் ஏறுது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் பின், இந்த சார்ஜர் இஷ்யூ, பேட்டரி இஷ்யூ எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ் ரிப்பேர் பண்ணதுக்கு ஜஸ்ட் என்ன இன்ஸ்டாகிராம் பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எல்லா ஹெட்ஃபோன் அண்ட் எல்லா மாடலையும் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணி தருவோம். ஸோ ஓகே கைஸ், ஹேவ் எ நைஸ் டே, பாய்.